ஸோ இப்போதான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிட்டு எனக்கு பாலிசி இருக்குப்பான்னு நினைக்கிறீங்களா? இருங்க, நீங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதுதான் வெயிட்டிங் பீரியட். நான் ஏன் வெயிட் பண்ணணும்? நான் தான் ஏற்கனவே கவரேஜ்க்கு பே பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, இந்த வெயிட்டிங் பீரியட புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எப்போ கிளைம் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறத இது பாதிக்கும். ஆனா விஷயம் இதுதான், இது நமக்கு தொந்தரவா தெரிஞ்சாலும் வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கும் இன்சூரருக்கும் பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஏன் இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு, இதுல ஈடுபடுற எல்லாருக்கும் அது எப்படி பயனுள்ளதா இருக்க முடியும் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். சோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க நினைக்கிற எல்லாருமே ரொம்ப குழப்பத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம், வெயிட்டிங் பீரியட்ஸ். சோ பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வெயிட்டிங் பீரியட்னா என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்க பாலிசில இருந்து நீங்க குறிப்பிட்ட பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க காத்திருக்க வேண்டிய காலம் தான் வெயிட்டிங் பீரியட். இந்த காலம் கவரேஜ் வகை மற்றும் உங்க பாலிசியின் குறிப்பிட்ட விஷயங்கள் சார்ந்தது. வெயிட்டிங் பீரியட்ஸ் ரிஸ்கை ஹேண்டில் பண்ணுவதற்காகவும் பாலிசி வாங்குவதற்கு முன்னாடி ஏற்படுற பிரச்சனைகளை கவர் பண்றதுக்காக இன்சூரன்ஸ் பயன்படுத்தலன்னு உறுதி செய்வதற்காகவும் பாலிசி வாங்கின உடனே ஏற்படுற சிக்கலுக்கு உடனடியா கிளைம் பண்ணாம அவாய்ட் பண்றதுக்காகவும் நியமிக்கப்பட்டு இருக்கு. ஏன் வெயிட்டிங் பீரியட்ஸ் முக்கியமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஒரு தீம் பார்க்ல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ரோலர் கோஸ்டர்ல ஏறுவதற்கு முன்னாடி எல்லாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோமான்னு செக் பண்றதுக்கு ரைட் ஆபரேட்டர்ஸ் வருவாங்க. வெயிட்டிங் பீரியட்ஸ் அதே மாதிரி தான், நல்ல காரணங்களுக்காக தான் அது இருக்கு. இத சில எக்ஸாம்பிள்ஸோட நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தவறா பயன்படுத்துவதை தவிர்க்குது. வெயிட்டிங் பீரியட்ஸ் இல்லாட்டி ஒரு மேஜர் சர்ஜரிக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் வாங்கிட்டு உடனே கிளைம் பண்றாங்க. இன்சூரன்ஸ் வாங்குற எல்லாருமே அதுக்கு நேர்மையா பங்களிக்கிறத வெயிட்டிங் பீரியட்ஸ் உறுதிப்படுத்தி அந்த செலவுகள் பகிரப்பட்டு குறைவான பிரீமியம்ஸ் பெறப்படுது. ரிஸ்க் மேனேஜ் பண்ணுது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க ஃபினான்சஸை பேலன்ஸ் பண்ணி எல்லா பாலிசி ஹோல்டர்ஸையும் கவர் பண்ண முடியுங்கிறத உறுதிப்படுத்தணும். அவங்களோட ஆதாரங்களை திறம்பட கையாண்டு எதிர்பார்க்கிற மற்றும் எதிர்பாராத கிளைம்ஸ் ரெண்டுக்குமே அவங்க தயாரா இருக்கிறத உறுதிப்படுத்த வெயிட்டிங் பீரியட்ஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்குது. நீண்ட காலத்துக்கான பிளானிங்க்கு ஊக்குவிக்குது. நீங்க இன்சூரன்ஸ் வாங்கும்போது எதெல்லாம் கவர் ஆகும்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கும் எதிர்காலத்தில் பிளான் பண்ண வெயிட்டிங் பீரியட் உதவுது. உங்களுக்கு எதிர்பாராம எந்த விஷயமும் நடக்காதுங்கிறத உறுதிப்படுத்தி உங்க கவரேஜ் பத்தின தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க உதவுது. வெயிட்டிங் பீரியட்ஸின் முக்கியத்துவத்தை நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வெவ்வேறு வகையான வெயிட்டிங் பீரியட்ஸ் பத்தி பார்க்கலாம். முதலாவதா இனிஷியல் வெயிட்டிங் பீரியட். எமர்ஜென்சி இல்லாத செலவுகளை கிளைம் பண்றதுக்கு முன்னாடி உங்க பாலிசி தொடங்குற நாள்ல இருந்து நீங்க காத்திருக்க வேண்டிய காலம் தான் இது. பொதுவா இது 30 நாட்கள் நீடிக்கும். பாலிசி தொடங்குவதற்கு முன்னாடியே தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி உடனடியா கிளைம்ஸ் ஃபைல் பண்றதை தடுக்க இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் உதவுது. எக்ஸாம்பிள், நீங்க ஜனவரி 1 ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஜனவரி 31 வரைக்கும் வழக்கமான அல்லது எமர்ஜென்சி இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக கிளைம்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஃபீவர் வந்து அது தீவிரமாகி நீங்கள் ஜனவரி 15 வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய இருந்தா அந்த செலவுகளை நீங்க தான் பார்த்துக்கணும். ஆனாலும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு உங்க லெக் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை கவர் பண்ணிடும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட். நீங்க இந்த பாலிசி வாங்கும்போது ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா அந்த பிரச்சனைகள் தொடர்பான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நீங்க கிளைம் பண்றதுக்கு முன்னாடி வழக்கமா ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இது 1-3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஏற்கனவே இருக்கிற டிசீஸ்க்காக உங்க பாலிசியில 3 ஆண்டுகள் வெயிட்டிங் பீரியட் இருந்தா அந்த 3 ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டா நீங்க தான் அதுக்கு செலவு பண்ணணும். அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்பெசிஃபைட் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட். கேட்ராக்ட், ஹெர்னியா, ENT டிசார்டர்ஸ் போன்ற பல டிசீஸ்க்கு குறிப்பிட்ட வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கு. இந்த பிளான்ஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் பொதுவா 1-3 ஆண்டுகளுக்குள்ள இருக்கும். இந்த வெயிட்டிங் பீரியட்க்கு தகுதியார டிசீசஸ் இன்சூரர் வேறுபடலாம். இது ஒவ்வொரு இன்சூரரும் வழங்குற பாலிசி டீடைல்ஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த முறை வெயிட்டிங் பீரியட் பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா
அது உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஈடுபட்டு இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் சரியா நடக்கிறதுக்காக தான் இருக்குன்னு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.